கைஸ் நம்ம ராதீஸ் ப்ரோவை கூட்டிகிட்டு நெதருக்கு வந்திருக்கோம். போய் இப்போ நம்ம பிளேசர் ஆடெலாம் கலெக்ட் பண்ண போகிறோம். அவருக்கு ஹவுஸ் ஃபுல்லாக இருக்குது இன்வெர்ட்ரி. நம்மளுக்கு தூக்கி வெளியே போட்டுக்கிட்டு இருக்காரு. பிளேசர் ஆடெலாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. இங்கே வாருங்க, ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி எடுக்காரு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு 35 பிளேசர் ஆடுக்கிட்டு 8 வந்துட்டோம். டாட்டா இந்த போர்ட்டல் வழியாக தான் போகணும். டாட்டா போயிட்டு வரேன். வாங்க, இது நம்ம வில்லேஜ் தேடி பயணத்தை தொடரும். வில்லேஜ் கிடச்சா அயன் ஃபார்ம் கட்டலாம். சரியா, இங்கே இருங்க, போட்டை பாருங்க. இருங்க நேராக. கரெக்டாக நம்ம வில்லேஜ் தேடி வந்துச்சு கைஸ். வில்லேஜ் இன்னொரு ஆள்னா புதுச்சுட்றா கைப்புள்ள. வில்லேஜில் போய் வேலையாக ஒருத்தர் இருப்பான், அவனை தான் அடிக்கணும். அவன் அடிக்கலைன்னா இந்த வேர்ல்டு உருவாக்குறதுக்கான ஒரு இதே இருக்காது. எங்கே போன தேடி கண்டுபிடிக்கணும். காணும் எங்கே? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல வீடு இருந்தது, அதை மட்டும் பிறகிடுவோம். இதில் போட்டு போனியில் இருக்கும். தேவையில்லை, தேவையில்லாத வரலாம் செய்வோம். நாங்கள் அயன் குளத்து தேடணும். பக்கத்தில் உள்ள பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ நம்மளுக்கு எடுத்தாச்சு. எடுத்தாச்சு. பட் அயன் குளம் எங்கே விற்கணும் தேடி கண்டுபிடிப்போம். ராதீஸ் ஒரே பிஸியாக இருக்கார், வரவே மாட்டேக்கார் ஆன்லைனுக்கு. இதில் வந்து குதிச்சாச்சு. பொட்டேட்டோவெலாம் இருக்குது, இதை வந்து எடுத்துக்கலாம். அயன் குழம்பு தான் வேணும். அயன் குழம்பு பிடிக்கிறோம், அடிக்கிறோம். அயன் குழம்பு பிடிக்கிறோம், அடிக்கிறோம். எங்களை காணவன மாடு இருக்குது. நான் இதுவும் வேணும், லாபம் வச்சுருக்கேன். அயன் குழம்புக்கு தேவைப்படுவான். அயன் குழம்பு உன தேடி தான் அந்த வில்லேஜுக்கே வந்தது. ஒரு போய் பிளாக் பண்ணுவோம். பிளாக் வேறு எடுத்துக்க வரது, நான் எடுத்துக்கேன். நெதர் பிரிக்ஸ் எடுத்தேன். மேலே ஏறியாச்சு. என்ன காணும், இறங்கி போய் பார்ப்போமா? எனக்கு ரீஸ்பான் பைட் செட் பண்ணிட்டு போவோம். செட் பண்ணியாச்சு. மவுஸு சரியில்லை கைஸ், மெதுவாக திரும்ப தான், டக்குன்னு திரும்ப பண்ணலாம். ஸ்வாட் எடுத்தாச்சு. அவனுக்காகும் பிளாக்ல சிக்கி நின்றுட்டுருக்காங்க கைஸ். சரியான சந்தர்ப்பம். அடி நடிக்கவா, அடி தெரிக்க விட்டா நம்மளே. மைண்ட் கிராஃப்ட்லேயே நல்ல உள்ளம் கொண்ட உயிரினம்னா வந்தாங்க கைஸ். அவன் உசுரை கொடுத்து நமக்காண்டி அயன் கொடுக்கான். பொட்டியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆப்பிள், பொட்டேட்டோ இருக்குது, எடுத்துக்கிடுவோம். நம்ம தேவையில்லாத பொருள்லாம் வச்சிட்டோம். என்ன ரூயிண்டு போட்டல் மாதிரியே இருக்க ரூயிண்டு போட்டல். அங்கே ஒன்று இங்கே ஒன்று கிட்ட இருக்குது கைஸ். கோல்டு பிளாக் இருக்குது. நமக்கு தேவை பொட்டிக்குள்ளே என்ன இருக்குது, அதான் முக்கியம். பூட்ஸ் இருக்குது. ஆஹா சூப்பரு. இது அதுக்கு மேலே அடுத்து வேறு உப்சிரியன் எப்போ இருக்கிறதான். உப்சிரியன் எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்தது இந்த ஷூ அவருக்கு, இந்த பூட்ஸ் எனக்கு. அடுத்து நம்ம வில்லேஜ் கிராவல் இருக்குது கைஸ். ஃப்ளக்ஸிங் டேபிள் பண்ண யூஸ் ஆகும். இங்கே வீடு கட்டலான்னு இருக்கேன். இந்த சைடு வீடு கட்டும். என்னது வில்லேஜ் போட்ஸு. இந்த வேர்ல்டு ராசியான வேர்ல்டாக இருக்குது கைஸ். அடுத்து நம்ம அயன் ஃபார்ம் கட்டுறதுக்காண்டி வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அங்கே நிறைய வாட்டான விளைய வச்சாச்சு. இங்கே ரொம்ப ரோலிங் ஆகுது.
மேலே அப்படியே போட்டுக்கிட்டே போய் செவலை எடுத்து சர்றன்னு மெயின் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த சுற்றி இருக்க மலை பூரா கிராவல் தான் கைஸ். கிராவலுக்கு பஞ்சமே இல்லை. சில வேலை கிராவலை தேடி அலையுவேன் நான், அவ்வளோதான். அதில் மொத்தம் எத்தனை கிராவல் கிடச்சின்னு சொல்லுங்கள் கைஸ். அடுத்து என்ன பண்ணலாம்? 8 ஃப்ரெண்டு கிடச்சிருக்கு. ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு எப்படி நைட் விஷன் பர்சன்ட் செய்ததுன்னு. இருக்கா ப்ரூயிங் ஸ்டாண்டு இதை எடுத்ததில் வச்சு வாட்டர் பாட்டிலு செய்யணும். வாட்டர் பாட்டிலு செய்ய தெரியும்னு நினைக்கேன். அது தண்ணியை பிடிச்சி இதில் வச்சுக்கணும் ப்ரூயிங் ஸ்டாண்டில் அடுத்து பிளேஸ் ராடு எடுக்கணும். அதுக்கு நெதர் வாட்டணும். இது பார்த்தீங்கன்னா பிளேஸ் இருக்கிற இடத்துலையும் இருக்கும், பிக்லின் ரூட் இருக்கிற இடத்துலையும் இருக்கும். 2 இடத்துலையும் பெட்டிக்குள்ளே இருக்கும். தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கோங்க. ப்ரூயிங் ஸ்டாண்டை தொட்டு இதை பொடியாக்கிக்கணும். இந்த பொடியை எடுத்து ப்ரூயிங் ஸ்டாண்டை தொட்டு அதை தூக்கி வச்சு நெதர் வாட்டர் தூக்கி இதில் வைக்கணும். இது வந்துக்கிட்டு இருக்கட்டும். அடுத்து நமக்கு கோல்டன் கேரட் வேணும். அதுக்கு கேரட் வேணும். கேரட் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு போய் கோல்டன் கேரட் எப்படி செய்யுதுன்னு இப்போ சொல்லித்தரேன். அதுக்கு நமக்கு கோல்டு வேணும். தங்க கட்டி இதில் இல்லை, இதில் அண்ணாக்கு 12 அண்ணா வச்சுருக்கேன். எடுத்து கிராஃப்டிங் டேபிளில் வச்சு கோல்டு நக்கட் வேணும் நமக்கு. வந்துருச்சா? இதை எடுத்து இது கோல்டன் கரெக்டை எடுத்துகிட்டு இதையும் ப்ரூயிங் ஸ்டாண்டில் வைக்கணும். வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஸ்டோன் போடணும். ரெட் ஸ்டோனு இருக்கா? இல்லை கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவான ரெட் ஸ்டோன் சேர்த்தான்னு வச்சுக்கோங்களேன் 8 நிமிஷத்துக்கு வரும். இல்லைனா 3 நிமிஷத்துக்கு மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் கன் பவுடர் சேர்த்திங்கன்னா யார் மனமாலும் தூக்கி போட்டுக்கலாம். அடுத்து மைனிங் போகிறோம். தேவையான பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு தேவையில்லாத பொருளெல்லாம் வச்சுட்டு போவோம். கோல்டு தேவையில்ல, வாட்டர் பக்கெட் தேவை, கேரட் தேவையில்ல, அவ்வளோதான். மிச்சதெல்லாம் தேவை, ஃபுட்டெல்லாம் தேவைப்படும். பிக்காக்ஸ் முக்கியம் வேணும். 1 2 சரி நான் எடுத்தாச்சு 2. அடுத்தது இப்போ மைனிங் வேட்டைக்கு தான் போகிறோம். இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு, தூக்கிட்டு போவோம். பார்த்தீங்கன்னா அப்படி தோண்டிக்கிட்டே வந்தேன். இது ஏதோ ஒரு கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க, பேரை மறந்துருச்சு, கமெண்ட்ல சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நைட் விஷன் பர்சன் முடிஞ்சிருச்சு 3 நிமிஷத்துக்குள்ளது. அடுத்து நம்ம மைண்ட் சாப்பிட்டு வந்துட்டோம். அப்படியே தோண்டிக்கிட்டே இந்த இடத்துல எங்கனையாவது கோல்டு இருக்கான்னு பார்ப்போம். சரி டைமண்ட் இருக்கான்னு பார்ப்போம். அடுத்தது இந்த இடத்துல டூப்ளிகேட் டைமண்ட் இருந்தது. அதாவது லாப்பிஸ் எடுத்து வச்சுக்கணும். என்சான்மெண்ட்டுக்கு தேவைப்படும். எடுத்தாச்சு. ஒரு சேட்டை பண்ணுவோமா? கிராவில் தட்டி விட்டு அம்மடு போடுன்னு உதவும். எங்கள் உடச்சுட்ருவோம். உடச்சுட்டேன். சரி அந்த சைடு விழும் பார்த்து இந்த சைடை விழல, தப்பிச்சிட்டான். அடுத்தது நைட்டு 10% அம்படும் முடிஞ்சிருச்சு. இப்போ டார்ச் வச்சுக்கிட்டே போவோம். பொட்டி இந்த பொட்டியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அங்கங்கே அந்த மாதிரி பொட்டியாக இருக்கும். ப்ரெட்டு, வேறு நேம் டேகு, அதை கோடு, இது மட்டும் யூஸ் ஆகும். வேறு எதுவும் யூஸ் ஆகாது. அடுத்தது டைமண்டு கைஸ். மெயின் பண்ணாமலே நமக்கு டைமண்ட் கிடச்சிருச்சு.
நேம் டேக் தேவைப்படும், வேறு டார்ச் தேவைப்படும் எடுத்து வச்சுக்கணும், ரெட் ஸ்டோனு, இதெல்லாம் நமக்கு முக்கியமாக தேவை 97%. இதை தூக்கி வச்சோம்னா 8 நிமிஷத்துக்கான 97% ரெடி ஆயிரும். இதை மெயின் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். ரெட் ஸ்டோனு லாப்பிஸ் நம்ம மெயின் பண்ணால் நிறைய கிடைக்கும். டைமண்டு கூட 2 தான் கொடுக்க மாட்டானவ. காய்ஸ் அடுத்த டைமண்டு கிடச்சிருக்கு. கீழே லாவாகவும் இருக்குது. உள்ளே விழுந்துட்டோம்னா அவ்வளோதான். இந்த கல்லை உடச்சி உள்ளே போவோம். நிறைய இருக்கும். ஐயோ வாய்ஸ் இதாகிடுச்சு. சரி ஆயிடுச்சு. அடுத்த டைமண்டு கிடச்சிருச்சு. இதையும் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. வேறு டைமண்ட் இல்லை. உள்ளே இருக்க பொருள்லாம் தூக்கி போட்டு இந்த டைமண்ட் எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு இடத்துல டைமண்ட் இல்லை. நேராக 26 27 தோண்டிக்கிட்டே போகிறேன். டைமண்டு ஆஹா இந்த மாதிரி கிடைக்கணும். தூக்கு 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 இப்படி கிடைக்கணும் கைஸ். நம்ம தள்ளியாச்சு கைஸ். சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிங்க. பார்த்தீங்கன்னா 83.1% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும். டாட்டா பாய்.